வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய பெரும்பாலான செய்தி ஊடகங்களில் மோடி கொடுத்துருக்கக்கூடிய விளம்பரம் தான் இது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முதல் பக்க விளம்பரம் பெரும்பாலான செய்தி ஊடகங்களில் கொடுத்துருந்தார். அதை நீங்கள் முதல்ல பார்த்துங்க. இந்த மாதிரி முழுப்பக்க விளம்பரம் இதற்கு பல லட்சங்கள் ஆகும். சரியா? பல லட்சங்கள். இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன்பு மோடி அவர்கள் ஒரு செய்தியை சொல்றார் இந்திய மக்களுக்கு. சுருக்க சொன்னால், இனிமேல் வரக்கூடிய வருடங்களில் நீ வயித்தையும் வாயையும் கட்டிக்கிட்டு படுத்துக்கோ அப்படின்னு தான் மோடி சொல்றார். இது சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் குஜராத்தினுடைய சோம்நாத் டெம்பிளில் இவர் போய் இனாகிரேட் பண்ண போறார் அப்படிங்கிறதுக்கான விளம்பரம் தான் இந்த முதல் பக்கத்தில் நீங்க பார்த்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS ஆதரவு எல்லா ஊடகங்களுக்கும் இந்த விளம்பரம் கூடி இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. போதாக்குறைக்கு சோம்நாத் கோயிலினுடைய அந்த நிகழ்வில் இந்தியாவினுடைய விமானப்படையை சார்ந்த விமானங்கள் சர்வசாதாரணமாக வானில் சாகசத்தில் ஈடுபட்ட காட்சியையும் பார்த்துருப்பீங்க. அதற்கு எவ்வளோ பெரிய அளவில் பெட்ரோல் எல்லாம் செலவாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது வேற தனி கணக்கு. ஆனால் மோடி சொல்கிறார் இந்திய மக்களை பார்த்து, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்கள் எதை வேணாலும் செய்வோம், ஆனால் நீ பெட்ரோல் டீசலை பயன்படுத்தாத, நீ தங்கத்தை வாங்காத, நீ வீட்டில் இருந்து வேலை செய். போதாக்குறைக்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, வரக்கூடிய பள்ளி ஆண்டில் எல்லாருமே வீட்டில் இருந்து கொரோனா காலத்தில் பிள்ளைங்க படித்தது மாதிரி வீட்டில் இருந்தே படிங்கடா, அதற்கு தயாராகுங்கடா அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறார். அதாவது 7 குண்டுகள்லாம் சொல்லணும் இல்லையா? அந்த அளவிற்கு இந்திய மக்கள் பாதிப்படைய போகிறார்கள் இந்த 7 அறிவிப்பினால. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்தியாவுடைய முதுகெலும்பு என்பது விவசாயம். விவசாயிகள் கிட்ட மோடி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எப்பா, இனிமேலால் செயற்கை உரங்களெல்லாம் உனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம்தான், இனி நீ இயற்கை உரங்களுக்கு உடனடியாக மாறிவிடு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ ஈரான் வார் நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். உலகமே பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய முடக்க நிலையில் இருக்கிறது. அப்போ உரத்தட்டுப்பாடு கடுமையாக இருக்கிறது. இதனால் மோடியால் உரத்தை இந்திய விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க முடியாது. தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு இந்திய விவசாயிகளை காவு வாங்குகிறார் மோடி. என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாம் இயற்கை உரங்களுக்கு மாறின்னு சொல்கிறார். ஒரே நாள் இரவில். இப்போ கடந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொரோனாவில் ஒரே இரவில் எப்பா நீ எல்லாம் வீட்டுக்கு போகிறேன்னா போய் சேர்ந்துக்கோ, எல்லாரும் தான் ஓம்பாடாச்சுன்னாச்சு. அந்த மாதிரி விவசாயிகளிடம் சொல்கிறார் மோடி. என்ன சொல்கிறார்? இயற்கை உரங்களுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் ஒன்றை சொல்கிறேங்க, இந்தியாவில் மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு வரப்போகிறது. மிகப்பெரிய அளவிலான தட்டுப்பாடு வரப்போகிறது. அதற்கான சமீட்சை தான் இது. நாம் எல்லாம் புரிந்து கொண்டால் நல்லது. அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? தங்கத்தை அடுத்த 1 வருடத்திற்கு வாங்காதீங்க அப்படின்னு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை மக்கள் எதில் முதலீடு செய்கிறாங்க? தங்கத்தில். ஏன்னா அது ஒரு பாதுகாப்பானது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இப்போ ரியல் எஸ்டேட்லேயோ வேறு சில விஷயங்கள்ல எல்லாம் முதலீடு செய்கிறது அவ்வளவு பாதுகாப்பானதாக இந்திய மக்கள் உணரவில்லை. தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. இந்த தங்கத்தினுடைய இறக்குமதி வரியை மிகப்பெரிய அளவில் வெட்டி குறைத்தது யார்? இன்னைக்கு பாருங்க, இந்த அறிவிப்பு இன்னைக்கு சுங்க வரியை ரத்து செய்திருக்கிறார். சுங்க வரியை அதிகப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக ஒரே நாளில் 1 பவன் நகை 8000க்கும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அப்போ ஏழைகள் முதலீடு செய்வதில் மோடிக்கு சிக்கல் இருக்கிறது. ஏழைகளின் பிரதமர், ஏழை தாயின் மகன் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் 11 வருடங்களாக முழுக்க ஏழைகளுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? வீட்டிலே இருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்கிறார். பாதி பேருக்கு வேலை இல்லை. இப்போ வீட்டில் இருந்து வேலை செய்யணும், இன்னெல்லாம் உனக்கு வேலையே கிடையாது, வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு மறைமுகமாக மோடி சொல்கிறாரோ என்னவோ நமக்கு தெரியல. பெரிய சிக்கலுங்க, பெரிய அளவிலான பிரச்சனை இந்தியாவை சூழ்ந்திருக்கிறது. 11 வருடமாக மோடியினுடைய கையாலாகத்தனம். மோடிக்கு நிர்வாகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. RSSகாரன் எவனுக்காக நிர்வாகம் தெரியுமா? எவனுக்கும் தெரியாது. நிர்வாகம் என்றால் என்ன தெரியாது. பொருளாதாரம் பற்றி தெரியுமா? தெரியாது. எந்த மண்ணாங்கட்டையும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது மத அரசியல், சாதி அரசியல், இனங்களை வைத்து அரசியல் செய்வது, மக்கள் மத்தியில் பிளவாத அரசியல் செய்வது, இதில் குளிர்காய்வது, பணங்களை ஆட்டையை போடுவது, இதெல்லாம் தான் இவங்களுடைய வேலையே தவிர
மக்களுக்கான ஆட்சி செய்து இவர்களுக்கு ஏதாவது பழக்கம் உண்டா? மக்களை நேசிக்க இவர்களுடைய சித்தாந்தம் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதா? இவர்களுடைய சித்தாந்தம் என்ன இவர்களுக்கு சொல்கிறது? இல்லை இவர்கள் நம்பக்கூடிய சனாதனம் இவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த அளவுக்கு வெறுப்பு அரசியலை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவார்கள் என்று நினைப்பது எப்படி, என்ன நினைக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். இப்போது இன்னொரு செய்தியை கூட சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது என்னென்னா, ஃபாரினுக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்கிறார், வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்யுங்கன்னு. ஆனால் இது சொல்லிவிட்டு மோடி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு வெளிநாட்டு பயணம். ஆமாம், அவர் பறக்கிறதா அவர் நமக்கு தெரியும். அவர் பறக்கிறதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வெளிநாட்டு பொருட்களை தவிருங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய கார்லேருந்து, பயன்படுத்தக்கூடிய விமானத்திலிருந்து, கோட்லேருந்து, பென்லேருந்து, போடுற கண்ணாடியிலேருந்து எல்லாமே வெளிநாட்டு பொருட்கள், சாப்பிட்ற உணவு வரைக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவிற்கான ஒரு ஆபத்தை நோக்கி நம்முடைய இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. இந்திய மக்களுடைய நிலைமை எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியலங்க. பெரிய அளவிலான சிக்கல். நீங்கள் பாருங்கள், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 5 மாத சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மோடி என்ன வடை சுட்டார் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்திய பொருளாதாரம் பாதுகாப்பாக இருக்கிறது, யாரும் எந்த விதத்தில் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வடை சுட்டார். தேர்தல் முடிந்து 1 வாரம் ஆகலை. இப்போ என்ன சொல்கிறாரு? வீட்டில் இருன்னு சொல்கிறாரு, கோல்டு வாங்காதேன்னு சொல்கிறாரு, பெட்ரோல் டீசல் பயன்படுத்தாதேன்னு சொல்கிறாரு, ஃபாரினுக்கு போகாதேன்னு சொல்கிறாரு. மொத்தத்தில் இருந்தால் சாப்பிடு, இல்லாமல் இருந்தால் படு, என்னால் இனிமேலாம் எதுவும் பண்ண முடியாது, இந்த மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு எதுவுமே தெரியல, அது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரிகிறது. இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஒரு சீரோ, என்னுடைய ஆட்சியில் இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுங்கிறது ஒத்துக்கொண்டு இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அரசியலை விட்டு விலகினால் என்ன? நான் சொல்கிறது, மோடி மட்டும் விலகிறதுனால் இந்த பிரச்சனை தீர்ந்தாது. RSS முழுமையாக இந்தியாவில் இல்லாமலாக்கப்பட்டால் ஒழிய இந்தியா வளர்ச்சி என்பது சாத்தியமே இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.